வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலைப்பருப்பு சுகியம் செய்ய போகிறோம். இதுக்கு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். இதோட பொடிச்ச வெல்லம் 1 கப்பு எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் 3/4 கப்பு. இப்போது கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு வெந்ததும் தண்ணியை சுத்தமாக வடிச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு குலையாமல் அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறப்ப ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெந்த கடலைப்பருப்பு அரைச்சி முடித்ததும் இதோட பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு துருவின தேங்காய் ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெல்லத்தை பாகா காய்ச்சி செய்கிற பூர்ணத்தை விட இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்து செய்கிறப்ப சுகியம் போலி ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக, உள்ளுக்குள்ளே இருக்கிற பூரணம் பூவாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ மேல் மாவுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். இதில் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு சோடா மாவு 1/4 டீஸ்பூன் சேர்த்து தேவையான தண்ணி விட்டு மாவை ஒரு இட்லி மாவு பார்த்து கரைச்சிக்கலாம். இப்போ இரும்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் காஞ்சதும் உருட்டி வச்ச உருண்டைங்களை மாவில் நனைச்சி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி விட்டுட்டு 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ எல்லாம் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பூ மாதிரி சாஃப்டான சுகியம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.